வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது another trending haul. எஸ், இதுவும் மிந்த்ரால இருந்து வாங்கினது தான். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அக்கா வேர் இத பண்ணிருக்கிறது. பார்த்தா நீங்க ட்வின்னிங்னு நினைப்பீங்க. ட்வின்னிங்கான எங்களுக்கு கேப்பீங்க கொஸ்டின் இருக்கு. என்னடி ட்வின்னிங்னு சொன்னீங்களே, ஆனா ஆளாளுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கீங்கன்னு கேப்பீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கலரை பார்த்தோன்னே இப்போ இந்த கலர் ஆக்சுவலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, மறு ரஸ்டிக் ஆரஞ்சு. சாரீஸ்ல நிறைய ட்ரெண்ட் நிறைய சாரீஸ் இந்த கலரே இப்போ சீசன் ஆஃப் த இயர் மாதிரி இந்த கலர் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த சீசன்ல. ஏன்னா அதனால இந்த கலரை பார்த்தோன்னே ஆர்டர் போடுவோம் அப்படின்னு வாங்கினேன். நியாயம் தானே நான் ஆசைப்பட்டது. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆஸ் யூஷுவல் என்னது வந்து நான் 42 போடுவேன், ஆனா நான் 44 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க 38 போடுவாங்க, 38 ஆர்டர் பண்ணிட்டோம். வரணும்ல. ஆனா இது நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் 38 எம் சைஸ்ல வந்தது. இது அதுவே எனக்கு லூஸா இருக்கு. லூஸ்னா இது ஓகே, நான் போடுற சைஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதே மாதிரி எனக்கு ஒரு சைஸ் நான் ஆர்டர் பண்ணல 44, அது என்னை விட ஒரு 3 மடங்கு சைஸ் பெருசா இருக்கு. நானே பெருசா தான் போடுவேன், அது இன்னும் பெருசா இருக்கா. அதனால அது போட்டா லைக் லிட்டரலி இப்ப இங்க இருக்கு என்னோட நெக்லைனா, அந்த நெக்லைன் இங்க இருக்கு. அப்ப யோசிங்க அது எவ்வளோ தொலைன்னு இருந்துச்சுன்ட்டு. அதனால அந்த ட்ரெஸ் எங்களால காட்ட முடியல. அதனால சரி எம் சைஸாவது அட்லீஸ்ட் எனக்கு 10 தான் போட்டு பார்த்தேன். எனக்கு அது 10. அதனால நான் எம் சைஸ் காட்டுறேன். சோ இங்க ஏன்னா எங்களோட சைஸே ஓன் சைஸ் போட்டேன்னு எங்க போட்ட லுக் நல்லா தெரியாதுன்னு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னாச்சும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தெரியும்ல. அதுக்காக தான் நான் இதை எம் சைஸ் போட்டுருக்கேன். அவ போடல. இதுதான் எனக்கு ஆர்டர் பண்ணது. பாத்தீங்கன்னா செம்ம லூஸா இருக்கு. அண்ட் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காட்டன், பியோர் காட்டன் தான். நல்லா இருக்கு. நெக்ல ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க, ஃபுல்லா செல்ஃப் டிசைன். இது ஒரு அனார்கலி டைப். அண்ட் 3/4 ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த இன்னும் பார்டர் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் பேண்ட். பட் இங்க ட்ரெஸ்ல இருக்க டிசைன்ஸ் இல்ல. பேண்ட் வந்து ஒரு பிளெயின் பேண்ட். அண்ட் இதுக்கு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க. ஷால் வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர்ல அங்கங்க ஒரு கான்ட்ராஸ்டா அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு கோல டிசைன் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் வர்க்லடா, அது பிரிண்ட் வர்க் கண்டிப்பா போய்டும், அது போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க ஒரு டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாசல்ஸ் தான் ரொம்ப பிரைட்டான ஆரஞ்சு கலர் இருக்கு. பட் நத்திங் டு கம்ப்ளைண்ட். அங்கங்க ஒன்னொன்னு தான் இருக்கு. அது ஒன்றும் பெருசா பாதர் பண்ணல. எனக்கு என்னன்னா சைஸ் தான். இன்கேஸ் இது வந்து 1549க்கு வாங்கினேன் அனுக் பிராண்ட்ல இருந்து. பட் தெரியல, ஏன்னா இந்த பிராண்ட்ல நாங்க வேற நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ரிவ்யூக்கு. பட் இந்த மாதிரி ட்ரெஸ் இவ்வளோ ட்ரெஸ் சைஸ் டிஃபரன்சஸ்லாம் நான் பார்த்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். மேபி இந்த ட்ரெஸ் நீங்க பர்டிகுலர் ட்ரெஸ் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 2 சைஸ் டவுன் சைஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுவுமே லூஸா இருக்குன்னா மேபி அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7 days எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இந்த ட்ரெஸ் தான். எஸ், இது ஒரு மல்டி கலர். இது எப்படின்னா ஒரு ஆஃப் ஒயிட், மெரூன் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. கலர் வைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு பேஸ்ட்னு சொல்லலாம், டார்க் ஷேட்னு சொல்லலாம், நல்லா தான் இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் லூஸா இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. இது நான் வந்து சொன்னல எனக்கு கொஞ்சம் லூஸா போட பிடிக்கும்னு. ஆனா இந்த அளவுக்கு லூஸா போட பிடிக்காது. ஆனா அந்த அளவுக்கு லூஸா இருக்கு. நான் 44 தான் யூஸ்வலா ஆர்டர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன். பட் இது பாத்தீங்கன்னா லைக் லிட்டரலி ரொம்ப லூஸா இருக்கு. ஆக்சுவலி வந்து 42 தான் இவங்களோட கலர் சைஸ். பட் ஆனா லூஸா லைட் லூஸா போட நான் பிடிக்கும் சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களால எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு. ஆமா, கொஞ்சம் பிரீத்தபிளா கம்ஃபர்டபுளா. இது எக்ஸஸ் லூஸா இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸஸ் லூஸா இருக்கு, அதான் ப்ராப்ளம். இது மேபி 42 போட்டிருந்தேன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லூஸ்ல மெட்டீரியல் லூஸ்ல கரெக்டா இருந்திருக்கும். இவளுக்குமே அதே மாதிரி தான் ரொம்ப லூஸா இருக்கு. 36 வாங்கிதான் நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 890 rupees. இன்கேஸ் நீங்களும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னா ஐ திங்க் 1 சைஸ் டவுன் சைஸ் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இது லூஸா இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா 44ன்றதுனால எனக்கு கொஞ்சம் நெக் வந்து இது அழகான ஒரு வி நெக், அதுல எல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் எனக்கு லைட்டா டவுனா இருக்கு, கொஞ்சம் க்ளீவேஜ் தெரியற அளவுக்கு டவுனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு இது கொஞ்சம் இப்படி இழுத்து விடுற மாதிரி இருக்கு. பட் இன்கேஸ் ஐ திங்க் 42 போட்டிருந்தேன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது, எனக்கு கரெக்டா இருந்திருக்கும். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல சம்மர் அப்ரோப்ரியேட் சம்மர் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ் தான். இது ஒரு கேஷுவல் வேறோ ஆஃபீஸ் வேறோ எப்படி வேணாலும் போட்டு போகலாம். இதே செல்ஃப் டிசைன்ல தான் பேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ். பேண்ட்ஸ்ல பாக்கெட்ஸ் இல்ல, பட் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஒரு சம்மர் ஃப்ரெண்ட்லி அழகா போட்டு போகலாம் கேஷுவலா, நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மஸ்ட் பை. ஃபுல் வீடியோ பார்த்தலாமா?
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது அன்எக்ஸ்பெக்டட் தான். இது ஏன் அன்எக்ஸ்பெக்டட்னா, நாங்க இத்தனைக்கும் நாங்க எப்பவுமே எங்களை விட பெரிய சைஸ் தான் போடுவோம் சொல்லுவாங்க. 44ல போடுவோம், 38ல போடுவோம். நாங்க 38 41 தெரியல, ஐம் நாட் ஷூர். பட் ஆனா எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபிட்டிங்கா இருக்கு. ரொம்ப டைட்டா இல்ல, ஃபிட்டிங்கா இருக்கு எங்களுக்கு. நீங்களே பார்த்தா தெரியும். பட் ஆனா இறங்குது உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட முடியுது. பட் ஸ்டில் நான் சொல்லல, என்னோட கம்ஃபர்ட் சைஸ் கிடையாது இது. கொஞ்சம் பாடி ஹக்கிங்கா இருக்கா, எனக்கு அது பிடிக்கல. 1 இன்ச் லூஸா இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் இதோட லாஸ்ட் சைஸ். ஸோ ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் இட். எனக்கு இதை போட பிடிக்கல. அண்ட் இதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மாதிரி காலர்டு நெக். அந்த நெக் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. இந்த மாதிரி மேல இது வந்து வச்சிருக்காங்களா, அது அழகா இருக்கு. இங்க ஒரு பவ் வச்சிருக்கிறது, இங்க பட்டன்ஸ் வச்சிருக்கிறது, ரொம்ப டீடைலிங்லாம் ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த நெக்ல இப்படியே வந்து இங்க வந்து இப்படி வீல கொண்டு வந்ததுக்கு செம்ம செம்ம ஸ்டைலா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கா. ஸோ லைக் ரொம்ப ஓப்பனா தெரியுது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு மேபி ஒரு சைஸ் லூஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா மேபி அது தெரியாம இருந்திருக்கும். நம்மளுக்கு தெரியல, இப்படி இருக்கணும். எனக்கு இல்லைன்னா லூஸா இருக்குது. ஷோல்டர் இப்படி மடிச்சு இப்படி போட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். ஆனா அது வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிடும்னு தோணுது. இத நம்ம கட் பண்ணி பண்ணச்சுக்கோங்களேன், மடிச்சு வச்சிருந்தீங்கன்னா இங்க அது மாதிரி ஒரு மாதிரி பெண்டியா நிக்கும், லிஃப்டடா இருக்கும். நம்ம பிளவுஸ்ல பண்ணிருக்க ஒரு வேலைய, அதனால ரொம்ப அசிங்கமா தெரியும் அது. பட் ஆனா அப்படி பண்றதுனால 100 டைட்டா இல்ல எனக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 100 டைட்டா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு லூஸா இருக்குன்னு. சோ தாராளமா நம்ம பண்ணலாம். பட் இது நல்லா இவளுக்கு எனக்கு எதுவும் பெருசா லோவா இருக்கிற மாதிரி தெரியல, நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பட் எனக்கு அது ரொம்ப லோவா தெரியுது. என்னோட கம்ஃபர்ட் லெவலுக்கு மேல லோவா இருக்கா. கலர்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் மாடலோட இமேஜ் போடுறோம் பாருங்களேன். மாடலோட இமேஜ்ல மாடல் ரொம்ப கிளாஸா எலகண்டா அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கணுமேன்னு வாங்கினேன். பட் சாரி, எனக்கு தான் பத்தல. எங்களுக்கு பத்தல. அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு தான் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் என்னவோ அதே, ஐ மீன் டாப் என்னவோ அதே தான். பேண்ட் வந்து ஒரு காட் செட் மாதிரி, ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ், ரொம்ப லூஸும் இல்ல ரொம்ப டைட்டும் இல்லாம ஒரு கம்ஃபர்டபுள் பேண்ட், எலாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் கஷ்டமா இருக்கு. ஐ நீட் டு ரிட்டர்ன் இட். இதோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 1499. ஓகே, இதுக்கு ஷால்லாம் கிடையாது. சோ 1499க்கு வந்து கொஞ்சம் மேபி காஸ்ட்லி. இந்த கலர் வந்து பேஸ்டல் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால எனக்கு இது ஓகேன்னு தோணுது. பட் ஒன்லி ப்ராப்ளம் எனக்கு இதுதான். பட் இந்த நெக் பரவாயில்ல, இந்த நெக் நான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு குட் சாய்ஸா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா ட்ரெஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைஸ் இஷ்யூ தவிர்த்து ஐ அம் ஹாப்பி வித் திஸ் ட்ரெஸ். ஃபுல் வீடியோ பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு நல்ல கலர், பிங்க் கலர்ல. இது வந்து ராணி பிங்க் சொல்லுவாங்க, மெஜந்தா பிங்க், அந்த மாதிரியான ஒரு பிங்க். ஐ டோன்ட் நோ, பட் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப எடுத்து காட்டுது, நம்ம கலர் என்ஹான்ஸ் பண்ணுது நம்மள. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு 3/4 ஹேண்ட் லேஸ் வச்சிருக்காங்க. ஒயிட் கலர் லேஸ் வைப்பாங்க. இது வந்து அதே கலர்ல செல்ஃப் லேஸ் வச்சிருக்காங்க, செல்ஃப் கலர்லயே லேஸ் வச்சிருக்காங்க. அதுவும் பிடிச்சிருக்கு. இது ஒரு வீநெக், அதுவும் அழகா இருக்கு. இங்க ஒரு டம்மியா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டீடைலிங்குமே நல்லா இருக்கு. பேண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க. பட்டியாலா பேண்ட் கொடுத்துருக்காங்க. பட்டியாலா கீழே வந்து டைட் பண்ணணும்ல, டைட் பண்ணாம லூசா கொடுத்துருக்காங்க. லூசா நான் திடீர்னு பாக்கும்போது அதெல்லாம் பெரிய பலாசா வச்சிட்டாங்க. அது பஞ்சாபி பேண்ட்ஸ். எஸ், கீழே மட்டும் அந்த டைட்டா கொடுத்துட்டு அப்படியே பலூன் மாதிரி புஷ்னு இருக்கும்ல, அதுமே கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம எல்லாம் நிறைய போட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு பேண்ட் தான் இது. அன்பார்ச்சுனேட்லி அந்த இடத்துல கீழே டைட்டா கொடுக்காம அதுவுமே லூஸா கொடுத்ததுனால இது பலாசோவா பஞ்சாபி மாடலா அப்படின்றதே தெரியல. பேண்ட் வந்து ஸ்லைட்லி டிசப்பாயிண்டட். பட் குர்த்தி வைஸ் ஐம் வெரி வெரி ஹாப்பி. 1499 இதோட ரேட்டு. அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கும் போது எதுக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸோட இருக்கணும். இது ஒரு கரெக்டான பேண்டா இருந்துச்சுன்னா இன்னமும் இது பர்ஃபெக்டான ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் வைஸ் நல்லா இருக்கு, பேண்ட் வைஸ் நாட் ஓகே. ஸோ இது வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அன் ஆவரேஜ் ப்ராடக்ட். ஸோ கலருக்காக பிடிச்சி, கம்ஃபர்ட்டாக பிடிச்சி, பியூர் காட்டன். பட் பேண்ட் மட்டும் டிஸ்கம்ஃபர்ட். பட் ஆனா இட்ஸ் நத்திங் டு கம்ப்ளைண்ட். நம்ம எதுவும் ஸ்டைலா கூட போலாம். நம்ம இது ஓகேனா போட்டுக்கலாம். வீடியோல பார்த்துலாம்.
லாஸ்ட் டைம் ஃபைனலா பார்க்க போது நாங்க வேர் பண்ணிருக்கு நல்லா டெனிம் கலர் சுடிதார் செட் தான் பார்க்க போறோம். இந்த சுடிதார் செட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு இது ரொம்ப கரெக்டான செட்டா இருக்கு. எங்க சைஸ் பார்த்தனா எனக்கு 38.5 அவங்களுக்கு வந்து 42.5 இதோட பெர்ஃபெக்ட் சைஸ். இது நான் லூஸா எடுக்கல, கரெக்டான சைஸ் எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நதிங் டு கம்ப்ளைண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்க டிசைன்ஸ்மே ரொம்ப சட்டிலா நல்லா இருக்கு. அண்ட் இதுலயே வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாம அதோடயே லைட் ப்ளூ வச்சு நீங்க நெக்லயும் இந்த இதுவும் டிசைன் பண்ணது நல்லா இருக்கு. அண்ட் இதோட ஷால் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொன்ன மாதிரி அதுலயே லைட் ப்ளூ கொடுத்துருக்குது. இந்த ஷாலுமே நல்லா இருக்கு. இது வந்து 1399 ஒர்க் ஃபார் த பிரைஸ் தான். நல்ல ஒரு வி நெக் நல்லா அழகா கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு பிடிக்கல. பட் அவளுக்கு அது ஓகேன்னு சொன்னா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு பிடிக்கல. இது பேண்ட் பாத்தீங்கன்னா பலாசோ பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனே இதுல ஷால்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதே பேட்டர்ன் அப்படியே பேண்டா பண்ணிருந்தாங்கன்னா கூட எனக்கு பிடிச்சிருக்கும். பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்காங்களா, ஸ்ட்ரைப்ல வந்து அந்த பாக்ஸா இருக்கு. அந்த பாக்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த லுங்கிய வந்து பேண்டா போட்ட மாதிரி கரெக்ட் அவங்க சொல்றது. பலாசா செட் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் அது லுங்கியோட டிசைன் மாதிரி இருக்கா, அதனால எனக்கு அது அது பிடிக்கல. பட் எனக்கு இந்த டாப், இந்த கலர், ஷால், மெட்டீரியல், everything is just perfect as was pure cotton. It's completely like as what I expect அப்படின்ற மாதிரி இருக்கு. Unfortunately பேண்ட் தான் பிடிக்கல. பேண்ட் ஆக்சுவலா அவங்க சொல்ற மாதிரி இந்தலயே வந்து கொடுத்தாங்கன்னா இதே டிசைன்ல கொடுத்திருந்தாங்கன்னா கூட செம்மையா இருந்திருக்கும். Unfortunately ஏன் அப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த பேண்ட் மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ஸா, அது எனக்கு அதை பார்த்தோன்னே இந்த கலரும் அந்த ஸ்ட்ரைப்பையும் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே லிட்டரலி லுங்கில இருக்க டிசைன் மாதிரி இருக்கா, அதனால எனக்கு கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்கேன். பட் ஓகே, கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா 100 out of 100 அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எல்லாமே ஆஃபர்ல போடுறதுனால நல்லா இருக்கு. இதுவே நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் சிலர்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சு. நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கிராப் பண்ணிக்கோங்க. பிரைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா. இல்லைன்னா வந்து உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுது. நல்லா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா ஆஃபீஸ் மஸ்ட் பையா வச்சுக்கலாம். நல்லா டெய்லி வேர் கம்ஃபர்டபுளா இருக்கும், கேஷுவலுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க ஃபுல் வீடியோல பார்த்துடலாம். வாங்க. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே பாத்தீங்க அப்படின்னா ட்வின்னிங் வீடியோ தான். நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆயிருந்தது, நிறைய சப்போர்ட் கிடைச்சிருந்தது. ஸோ அது வந்து அந்த கான்செப்டே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் நம்பினேன். ஸோ பட் இன் பிட்வீன்ல எங்களால் அந்த ட்வின்னிங் திருப்பி போட முடியல. வை கான்ட் வி ட்ரைன்னு அந்த ட்வின்னிங் ட்ரெஸ் திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் கூட ட்வின்னிங் ட்ரெஸ்ஸஸ் நிறைய ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். இந்த ட்ரெஸ் இவங்க மட்டும் தான் போடணும், இந்த ட்ரெஸ் இவங்க மட்டும் தான் போடணும்ன்றது கிடையாது. எல்லாருமே எல்லா ட்ரெஸ்ஸையும் போடலாம். ஸோ அது ரெண்டோட பாடி டைப்புக்கு, ரெண்டோட ஸ்கின் டோனுக்குமே வந்து எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதை நம்ம எப்படி ஸ்டைல் பண்றோம், அதை எப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டா கேரி பண்றோம்ன்றது தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பண்றதுக்கு. ஸோ உங்களுக்குமே இது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க, வாட் எவர் சஜஷன்ஸ் யூ ஹேவ், எதா இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க கொடுக்குற சஜஷன்ஸை கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. பாய்.